வில்லன் நடிகரை பார்க்கிற போது நீங்கள் அவர்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புகிற விஷயம் என்ன? நான் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன். வீட்ல வரும்போதும் அந்த டீச்சர் கேரக்டர் வந்து வெளிய வந்துரும். ஃபரினா மேடத்துல தான் கேட்கணும். வந்து பார்த்த உடனே வில்லிக்கு வந்து ஒரு ஆப்டான பேஸாவே இருக்கீங்க. வீட்லயும் இப்படிதான் இருப்பீங்களா? கொஞ்சம் சிரிச்சுட்டு கலகலன்னு இருப்பீங்களா? சீரியல் ஒரு 6 இயர்ஸா பண்ண பாரதி கண்ணம்மா 6 இயர்ஸும் அதை முறைச்சு என்ன அறியாமலே நான் வீட்லயுமே முறைச்சிட்டே தான் இருக்கேன். அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரைய பாரு முகரைய. அம்மா, என் ஹஸ்பண்ட், என் பையன் என்ன எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே இருக்க. சும்மா நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும் போது கூட இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாமலே ஃபேஸே முறைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. ஷோல கூட மேடம் எல்லாரும் அது நடிக்கும் போது மட்டும் தான் வெளியா இருந்தாங்க. நீங்க உட்கார்ந்திருக்கும் போதே வெளியா தான் இருந்தீங்க. சரி, உங்களுக்குள்ள அந்த வில்லத்தனம் எப்படி உள்ள இறங்கிருது? முறைச்சிட்டே இருப்போம், இரிட்டேட்டடாவே இருக்கும். நம்ம டயலாக்ஸ் டெலிவரி எல்லாமே இரிட்டேட்டடா இருக்கு. அந்த சீன் முடிச்சுட்டு வந்தோம் யூ வில் ஹேவ் ஹெவி ஹெட்டேக். கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். ஏன்னா ரொம்ப சீரியஸா அதை உள்ள எடுத்துக்கிட்டு பண்றதுனால அது எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட சட்டுன்னு வரும். என்ன யார்கிட்ட பேசிருக்க, என்னை பத்தி உனக்கு தெரியாது, நான் வேற மாதிரி அப்படின்னு அங்க பேசுற மாதிரி இங்க பேசுறோம். வீட்ல ஒரு சின்ன சண்டையா தான் இருக்கும். ஆனா எனக்கு நார்மலா பேசுறத விட வாய்ஸ் வந்து into 3 தான் வரும். இப்போ என்னங்கற நீ, நான் சும்மா தானே இருக்கேன் அப்படினுவேன். ஆமா, இப்போ எதுக்கு ராகினி மாதிரி இங்க பேசுற? 15 days 12 days வந்து நம்ம கண்டினியூஸா அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நார்மலா ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது கூட அந்த சவுண்ட் வந்து டெசிபல் அதிகமாகுது சார். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி.